பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசத்தோடு விசேஷமாக இது காலம் கொடிய காலங்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்படின்னா கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது கொடிய நாட்களாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் பல கேள்விகள் வருவதுண்டு. ஆனாலும் அநேக நேரங்கள் இது எதனால் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட நம்ம அறியாமல் ஏதோ சாதாரணமாக நடக்கிற மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் கடைசி நாட்கள் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிப்பூட்டும்படிக்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த உலகம் கடைசி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தும்படிக்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்திய 24வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதிகாரத்தோடு மனதுருக்கத்தோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மத்திய 24வது அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக கடைசி நாட்களை குறித்தும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து தான் இந்த மத்திய 24வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 19 நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே இனி வரப்போகிற சம்பவங்களை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்களை குறித்தும் இந்த உலகத்துக்கு முடிவுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்களை குறித்தும் ஆண்டவர் எழுதி கொடுத்ததான தீர்க்க தரிசன புத்தகம்தான் மத்திய 24வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் பார்க்க முடியும். அதில் தான் நம்ம பார்க்கும்போது 5வது வசனம் என்ன சொல்கிறது? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு வந்து இந்த கடைசி நாட்களில் என்ன செய்வாங்களா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அநேக ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி, அப்படின்னா நான் தான் கடவுள், கிறிஸ்துங்கிற பேரில் கூட வருவாங்க. அதாவது தன்னை கடவுளாய் காண்பித்து, இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, தன்னை கடவுளை போன்று காண்பித்து அநேகரை வஞ்சித்து பாதாளத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற மனித கடவுள்கள் இன்னைக்கு இந்திய தேசத்தில், குறிப்பாக இந்தியா தேசத்தில் பல மக்கள் இருக்கிறாங்க. பல பெயர்களை சொல்லி அவர்கள் அழைத்தாலும் அவர்களை தன்னை கடவுளாக காண்பித்து, ஒருவேளை அவர்கள் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி மரித்து கூட போயிருக்கலாம், ஆனாலும் அவருடைய பெயர்களை சொல்லி இன்னைக்கு தன்னை கடவுளாய் காண்பித்து அதை ஃபாலோ பண்ணுறதான அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்னும் பல நாடுகளில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய தேசம் இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறத நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால அது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் என்னன்னா, கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லியே என்ன செய்வாங்களாம், கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. இதுதான் வேதனையான ஒரு காரியம். கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லியே ஜனங்களை பிசாசானவன் என்ன பண்ணுவானா, கடைசி காலங்களில் வஞ்சிப்பானா. இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிச்சு பார்க்கல. இதெல்லாம் நடக்குமா? கிறிஸ்துன்னு தன்னை சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது, இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா, அப்படின்னா நம்பிடுவாங்களா அப்படிலாம் நமக்கு தோன்றுகிறது அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துங்கிற பெயரை கூட சொல்லி என்ன செய்வாங்களாம், கடைசி நாட்கள் அநேகரை வஞ்சித்து, நான் தான் கடவுளுப்பா, நான் தான் இயேசு, நான் வர வேண்டிய இயேசு, வரேன்னு சொன்னவர், நான் வந்துட்டேன்னு சொல்லி இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான பேர் மனிதர்கள், அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரர்களாக இருந்தவங்க, தீர்க்கதரிசி என்கிற பேரில் அழைக்கப்பட்டவர்கள், கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்களை அநேகர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு அவர்கள் மூலமாக ஆரம்ப நாட்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் அதன் பிறகு வஞ்சிக்கப்பட்டு சாத்தானால் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தது உண்மைதான். அப்போது என்ன பண்ணுறாங்க, மிராக்கிள் நடக்குது, பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்தி கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள்
போய் பார்த்தீங்கன்னா அதை குறித்தான நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி தன்னை இயேசுவை என்று சொல்லி தன்னை சேவியராக நான் ஒரு ரட்சகர் என்று சொல்லி அநேகர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. பலர் மாண்டு போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. அதை குறித்து நம்ம பாருங்கள், ரீசெண்டாக வந்த ஒரு சம்பவம் இந்த நூற்றாண்டில், அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க 21ஆம் நூற்றாண்டில் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு மனிதன், அவருடைய பேர் ஊழியக்காரர் அவருடைய பேர் எலியூட் வெக்கஸ் என்கிறதான பேர். இவர் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை சார்ந்தவர். கென்யாவில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாராம். இவர் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்போது நிறைய ஜனங்கள் இவர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபாலோ பண்ணுறது மாத்திரமல்ல, அப்போது ஃபாலோ பண்ண இவருக்குள்ள மகிமை பெருகினது. அப்போ கொஞ்ச நாள் தாண்டி சொன்னாராம், நான் தான் வரவேண்டிய இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் அல்லவா, வரவேண்டிய இயேசு கிறிஸ்து நான் தான் வந்துட்டேன், நான் தான் மேசியா, நான் தான் இயேசு என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம், அந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களை வஞ்சித்து இன்னைக்கு இவர் தன்னை கடவுளாய் காண்பித்து கொண்டு, தன்னை ஒரு இயேசு என்று காண்பித்து அநேக ஜனங்களை தன் பக்கத்தில் இழுத்து பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஆடம்பரமான காரியங்களை செய்து அநேக ஜனங்களை வழி தவற பண்ணி பாவத்தில் விழத்தள்ளி சாத்தானுக்காய் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிற கள்ள ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, கண்களுக்கு முன்னாடியே தன்னை மேசியா என்று, தன்னை இயேசு என்று காண்பித்து, இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான் நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கேன். அப்போது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், ஆண்டோடைய வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய வசனம் தீர்க்க தரிசனம் சொன்னது அது நிறைவேறியத்தான் தீரும். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாக தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் கண்களுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும் போது ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற ஒரு அலாரம், ஒரு எச்சரிப்பின் மணி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்டாகணும்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் பலர் இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ கடந்த நூற்றாண்டில் நடந்த 1950வது வருஷத்தில் ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் அப்பல்லோ குயிபோலோ என்கிறதான ஒரு ஊழியக்காரர். ஆரம்பத்தில் ஊழியத்தை உண்மையாக தான் பண்ணார். பிலிப்பைன்ஸை சார்ந்தவர். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் அவர் ஒரு சபையை ஸ்தாபித்து அநேக ஜனங்களை அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. தன் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் பெருகும்போது, கொஞ்ச நாள் தாண்டும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் தான் வர வேண்டிய மேசியா, நான் வந்து விட்டேன், நான் தான் மேசியா என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கும் போது, தன்னை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தும் போது அந்த ஜனங்கள் கண்மூடித்தனமாக உண்மை தான் என்று சொல்லி அவர்கள் நம்பி இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் புரிய ஆரம்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது ஒரு சிலது மட்டும்தான். இன்னும் நூற்றுக்கணக்கான பேர்கள் இந்த காலங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் பல ஊழியக்காரர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, 17, 18, 19. ஆனால் 20ஆம் நூற்றாண்டும் சரி, 21 இன்னும் அநேக ஜனங்கள் தன்னை இயேசுவாக, தன்னை மேசியாவாக காண்பித்து அநேகரை வஞ்சனையில் விழத்தள்ளி கொண்டிருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னாடி இந்த வஞ்சனை பெருகத்தான் செய்யும். ஆனால் இந்த வஞ்சனையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கும்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும், கள்ள அற்புதங்கள், கள்ள அடையாளங்களை பிசாசானவன் இன்னைக்கு காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறான். அதனால் ஒன்றை மட்டும் நீங்களும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசுவையே நாம் பற்றி பிடித்து, அவர் இன்னும் வரல, அவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு முன்னாடி நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவை பெற்று அவருடைய வருகைக்காய் நாம் ஏங்குவோம், ஆண்டோடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து, வேதத்தில் சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அப்படி என்று சொன்னால் இயேசு எவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அந்த ஒரு பாரத்தை, தரிசனத்தை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாம் கொடுத்து, இந்திய தேசமாகட்டும் உலகத்தின் பல நாடுகளில் ஆண்டோட வருகைக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த எழுப்புதலில் கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்பித்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்கப்பா, ஏதோ கடைசி காலத்தில் ஒரு பெரிய வஞ்சனை வரப்போகிறது என்று கர்த்தர் நீ வெளிப்படுத்தி இருக்கிறீங்களே, இதை நான் உலகத்துக்கு அறிவித்து ஜனங்களை எச்சரிப்படைய செய்து கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நான் மாற்ற வேண்டும், அநேகரை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி.
இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.